பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு என்று இன உணர்வையும் மொழி உணர்வையும் ஊட்டி வளர்த்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவரது படைப்புகளை நாட்டுடைமையாக்கி நானிலம் முழுவதும் பரவிட வகை செய்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்த்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வார கொண்டாட்டங்கள், ஆய்வரங்குகள், கவியரங்கங்கள், மாணவர்களுக்கு கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள், தமிழிசை, கலை நிகழ்ச்சிகள், பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது என்று மொழி உணர்வால் பூத்து குலுங்குகிறது தமிழ் நிலம். வேழத்தின் வலிமையோடு திகட்டாத தீந்தமிழின் சுவையில் மடமைகளை சுட்டெரித்து இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கேற்றிய இசை அமுது பாவேந்தர் பாரதிதாசன் புகழ் ஓங்குக என்று புரட்சி கவிஞரை போற்றி மகிழ்ந்திருக்கிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கடந்த 4 ஆண்டுகளில் துறை தோறும் தமிழ் வளர்க்கும் பெரும் பணிகளை முன்னெடுத்து பாவேந்தர் கண்ட கனவுகளை நனவாக்கி வருபவர் நம் முதலமைச்சர் அவர்கள். தமிழ் நிலத்தின் பண்பாட்டு பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் அகழாய்வுகள் கீழடி, சிவகளை, ஆதிச்சநல்லூர், வெம்பக்கோட்டை என்று தொடர்கின்றன. இரும்பின் தொன்மை அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு யுகத்திலும் தமிழின் முதன்மை நிலையை உறுதி செய்ய கனித்தமிழ் மாநாடு 2024 சென்னை வர்த்தக மையத்தில் 3 நாட்கள் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் தமிழின் செவ்விலக்கியங்களும் அவற்றின் மொழிபெயர்ப்புகளும் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்கள் நூலகங்களில் இடம்பெற்று வருகின்றன. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட பல்துறைசார் நூல்கள் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் பன்னாட்டு புத்தக விழாக்கள், தமிழ் நூல்கள் உலக மொழிகளிலும் ஆங்கில நூல்கள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்படும் வாய்ப்பு, தமிழுக்கு வளம் சேர்த்த அறிஞர்கள், படைப்பாளர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கம், நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள், அரிய நூல்கள், இதழ்கள் என்று 1,00,000க்கும் மேற்பட்ட படைப்புகளும் ஆவணங்களும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மின்னூலகத்தில் வாசிக்க கிடைக்கின்றன. தமிழர்களின் வாழ்க்கை நெறிகளை வடிவமைத்தது வள்ளுவம். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு குமரி முனையில் வானுயர்ந்த சிலையை நிறுவினார் கலைஞர் அவர்கள். அந்த நிகழ்வின் வெள்ளி விழாவை 2 நாட்கள் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடியிருக்கிறது திராவிட மாடல் அரசு. கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலைக்கு செல்ல கடலின் நடுவே கண்ணாடி பாலம், ஆண்டுதோறும் குறள் வார கொண்டாட்டங்கள், திருக்குறள் பயிலரங்குகள், திருக்குறள் போட்டிகள், திருக்குறள் மாணவர் மாநாடு, தீரா காதல், திருக்குறள் நிகழ்ச்சிகள், அடுத்த தலைமுறைக்கும் வள்ளுவத்தை எடுத்துச் செல்லும் முயற்சிகள், திருக்குறள் முற்றோதல் செய்யும் மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும், பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் திறனறிவு தேர்வுகள், ஊக்கத்தொகை, அனைத்து அரசு அலுவலகங்களிலும் நாள்தோறும் பொதுமக்களின் பார்வைக்கு திருக்குறள், தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் திருக்குறள் ஓவிய போட்டி, ஓவிய கண்காட்சி, குறளோவியம், சங்கத்தமிழ் நாட்காட்டிகள், குழந்தைகளுக்கு இனிய தமிழ் பெயர்களை சூட்ட தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மின்னூலகத்தில் சிறப்பு பக்கம் அறிவிப்பு, உலகெங்கும் தமிழ் வளர்க்க 40 நாடுகளில் 189 தொடர்பு மையங்கள், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள். அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவிட, ஜெர்மனியின் கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடர்ந்து செயல்பட நிதி உதவி. தாய் தமிழ் நாட்டுக்கு இளைஞர்களாகி நீங்கள் தமிழின் பெருமையை, தமிழகத்தின் பண்பாட்டை, தமிழ்நாட்டின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாவின் தம்பிமார்களாகிய எங்களால் இந்த மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் செம்மொழி பூங்கா,
தமிழன்னைக்கு சிலை, தாய் தமிழை போற்றும் திராவிட மாடல் அரசு மொழி வளர்ச்சியில் மட்டுமல்ல, மொழி உரிமையிலும் உறுதியோடு பயணிக்கிறது. தமிழர் என்று சொல்லுவோம், பகைவர் தம்மை நடுங்க வைப்போம். எமதடா இந்நாடு, என்றும் நாம் இந்நாட்டின் வேந்தர். சமம் இந்நாட்டு மக்கள் என்றே தாக்கடா வெற்றி முரசை.